அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் வசந்த நவராத்திரியான இன்றைய 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 9 நாட்களில் சொல்ல வேண்டிய ரகசிய மந்திரம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மந்திரம் சொல்றதுனால நம்ம வாழ்க்கையே மாறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை முழுவதுமா மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்மீக காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வசந்த நவராத்திரி. இந்த 9 நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. இந்த நாட்கள்ல நம்ம வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும், நம்ம பிரச்சனைகள் கரையும், நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தானாக வரும். இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க போறது இந்த நவராத்திரி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஒரு ரகசிய மந்திரம் பத்தி பார்க்கலாம். நவராத்திரினா நவனா 9, ராத்திரி இரவு, அதாவது 9 இரவுகள். இந்த 9 நாட்கள்ல பார்வதி அம்மன் சக்தி பூமியில் அதிகமா இருக்கும். இந்த வசந்த கால நவராத்திரி புதிய ஆரம்பங்களுக்கு சிறந்த நேரம், தோல்வி வெற்றியாகும் நேரம், மனதில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும். இந்த 9 நாட்கள் நம்ம வாழ்க்கையை ரீசெட் பண்ணிக்கலாம். 9 நாட்களின் ரகசியம்: நாள் 1லிருந்து 3 வரைக்கும் துர்க்கை சக்தி, துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். இந்த 3 நாட்கள்ல தீய சக்திகள் அழியும், பயம் நீங்கும், கெட்டது நீங்கும். உங்களுக்கு வேலை தடைகள் இருக்கா, எதிரிகள் பிரச்சனை இருக்கா, இந்த 3 நாள் வழிபாடு தீர்வு தருங்க. 4லிருந்து 6 நாள் வரை லட்சுமி சக்திங்க. லட்சுமி அம்மன் இந்த நாட்களில் பணவரவு அதிகரிக்கும், பிசினஸ் அதாவது உங்களோட தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தும், வீடு வாகனம் கிடைக்கும். இந்த நாட்கள்ல ஒரு தீபம் மட்டும் ஏற்றினாலும் போதும், பணம் வர ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்க. 7வது நாள்ல இருந்து 9வது நாள் வரைக்கும் சரஸ்வதி சக்தி, சரஸ்வதி அம்மனை வந்து நம்ம வழிபடக்கூடிய நாள் இது. இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வி, அறிவு, திறமை, குழந்தைகளுக்கு இந்த நாள் ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க. முக்கியமான மந்திரம், இது ஒரு மந்திரம் மட்டும் போதும். ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இது சக்தி மந்திரங்கள்ல டாப்பான ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். தேவிகளையும், அதாவது 3 தேவிகளையும் ஒன்றாக ஐக்கியம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது. இந்த மந்திரம் சொன்னா தடைகள் உடையும், வாழ்க்கை முன்னேறுங்க. சரி, இப்போ இந்த மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்திரம் சொல்லக்கூடிய முறைகளை பார்த்துடலாம். காலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக பண்ணுங்க. மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளாக இதை பண்ணுங்க. இல்லை பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க பண்ணாலும் சரிதான். குளித்து சுத்தமாக இருக்கணும். தீபம் ஏற்றுங்க. அம்மன் படம் முன்னால் உட்காருங்க. கண்களை மூடி ஒரே கான்சன்ட்ரேஷனோட இருங்க. உங்களோட வேண்டுதலை சொல்லுங்க. வேண்டுதலை மனசுல வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. 108 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், 51 முறை சொல்லலாம். பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுங்க. வீட்டில் அகர்பத்தி போதுங்க. இந்த மந்திரம் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, இதை நம்ம தொடர்ந்து சொன்னா இந்த 9 நாட்கள் மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் சொல்லும்போது பண பிரச்சனை தீரும், கடன் குறையும், வீட்டில் சந்தோஷம் வரும், மன அமைதி கிடைக்கும், நல்ல தகவல்கள் உங்களை வீடு தேடி வரும். இந்த மந்திரம் சொல்லும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்பிக்கை முக்கியம். இந்த 9 நாட்களில் கடைபிடிக்க வேண்டியவை: சண்டை போடாதீங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, நல்ல எண்ணம் வச்சிருங்க, அன்னதானம் செஞ்சா இன்னும் நல்லது. நிறையவே தடைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும். இந்த 9 நாட்களில் நீங்கள் வணங்கும் போது கண்டிப்பாக சோதனைகள் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் சோதனைகளை தாண்டி வந்தால் தான் சாதனை படிக்க முடியும் இல்லையா? அதனால நீங்கள் வைக்கிற வேண்டுதல்களில் உறுதியாக இருங்க. அந்த வேண்டுதல் வைக்கும்போது ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக நடக்கும்போது அதை என்ன பண்ணணும், பாசிட்டிவான முறைகளை அணுகுங்க. சரிங்களா? சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி இந்த மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, 9 நாள் முடிந்ததும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வசந்த நவராத்திரி ஒரு சாதாரண நேரம் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த 9 நாட்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதை நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.